ஆரோக்கியம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்க்கெலாம் வாய்ப்பு இருக்கா? துலாம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாயுடைய பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கும். அங்கே சுக்கிரன் வந்து ஒரு 18 வரைக்கும் இருந்தாலும் கூட மறுபடியும் சூரியன் வந்துடும். சூரியன் வந்து எனர்ஜி, சுக்கிரன் வந்து உங்களுடைய அழகு, இளமை, தோல் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த இந்த சுக்கிரன் கேது காம்போ வந்து துலாமுக்கு வந்து சம்திங் ஸ்கின் ரிலேட்டடாக, தோல் சம்மந்தப்பட்ட ஏதோ சின்ன சின்ன ஒரு மார்க்ஸ் மாதிரி வரும். இது உடலில் உள்ள உள் உறுப்புகளில் உள்ள சின்ன சின்ன குறைகளை சுட்டி காட்டுதாக இருக்குமே தவிர அது வந்து தோல் வியாதி கிடையாது. ஸோ அது ஒரு இண்டிகேஷன், இண்டிகேட்டர். ஏதோ சொல்லுது உங்களுக்கு, கை காலில் ஏதாவது சின்னதாக ஒரு 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 அடையாள குறி வந்துன்னா ஏதோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதில் உள்ள குறைகளை வந்து சரியான மருத்துவரை கன்சல்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும். சரியாக ஆகிடும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை வந்து மருந்து வேலை செய்யும், மருத்துவ உதவி கிடைக்கும். அடுத்தது வந்து சூரியன் வந்து அதே 12th ஹவுஸில் கேதுவோட சஞ்சாரம் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன். இது வந்து ரொம்ப நாள் இருக்காது, ஜஸ்ட் 1 or 2 days அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெரிய நோய்கள் அல்லது வருத்தங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அதுலேயும் அந்த செப்டம்பர் வந்து மொத்தம் அந்த 30 நாட்களில் எல்லா நாட்களுமும் கிடையாது. மற்ற கோள்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து அன்ஃபேவரபுளான பொசிஷனில் இல்லை. அதனால் அதை பற்றி பெருசாக ரொம்ப தீவிரமாக யோசித்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் இந்த மாதம் பர்டிகுலராக நீங்கள் வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஏதாவது வந்து பணம் சம்மந்தப்பட்ட யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இல்லை பேங்க் லோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்த்தா போதும். அதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் கூட உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் நல்லா உங்களோட திறமை அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நல்லபடியாக பண்ணலாம். வேறு எந்த பிரச்சனையும் பெருசாக சீரியஸாக இல்லை. ஏன் நான் இந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னேன்னா, எப்போவுமே குரு வந்து துலாமுக்கு ஃபேவரான பிளானட்டாக இல்லைனாலும் கூட குரு 8th ஹவுஸில் பொசிஷன் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் சுக்கிரன் 12th ஹவுஸில் வரும்பொழுது கொஞ்சம் அது ரிலேட்டடாக அந்த பொருளாதார கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, லோன்ஸு இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு அமைதியாக அடக்கமாக இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராதுன்றது என்னுடைய கருத்து. மற்றபடி உங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் நல்லாவே போகும். ரெகுலராக நீங்கள் எப்படியும் உங்களுடைய ப்ராக்டிஸில் ஹெல்த் கேர் எடுத்து தான் இருப்பீங்க. ஸோ இந்த மாதம் ஒரு வேளை மைண்ட் வைஸ் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் வருது, இல்லை ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வருதுனாலும் கூட அதை பெரிதுபடுத்தாமல் ஒரு சரியான சமயத்தில் உங்களுடைய ஜென்ரல் ஃபிசிஷியனை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி சின்ன சின்ன இஷ்யூ வந்தாலும் அதை வந்து சால்வ் பண்ணிங்க. இதையும் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் ஜஸ்ட் அந்த நாட்கள் அளவில் மாறக்கூடியதாக இருக்குது. ஓவரால் துலாம் 2 விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து உங்கள் மைண்டு, இன்னொன்று வந்து எல்லாமே உங்கள் சூழ்நிலை கருதி நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு பாதி சுக்கிரனாலையும் மறுபாதி சூரியனாலையும் கேதுவோட தொடர்பு அடைகிறதுனால வரக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸ் வரும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயமும் தானாகவே நல்லதாக நடக்கும். நீங்களாக ஓவர் திங்க் பண்ணாமல் இருந்தால் போதும். வாழ்த்துக்கள்.